வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பாக என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பாருங்கள். இந்த சேனலில் எந்த மாதிரி டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோடில் இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடை நம்ம கிரிப்டோ டாக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட கிரிப்டோ ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 விஷயம் எனக்கு ஐ ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஒன்று டாக்ஸஸ் அண்ட் 2வது ஆஃப்டர் லைக் ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் எனக்கு நம்மளுக்கு அப்புறம் இந்த கிரிப்டோஸ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி என்னோட ஃபேமிலி ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்ன். எவ்வளோதான் எஜுகேட்டடாக இருந்தாலும் இட்ஸ் நாட் லைக் எ பேங்க், ரைட்? நம்ம இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது போயிட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்கன்னா அண்ட் வித் நெசசரி ப்ரூஃப் அந்த பேங்க் அக்கௌண்ட் என்னோட நாமினிக்கு போயிடும். பட் கிரிப்டோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ எனக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி என் ஃபேமிலி ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. அதுக்கு தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் என்னோட அதர் சேலஞ்ச் கிரிப்டோ டாக்ஸஸ். பட் ஃபர்ஸ்ட் திங் நான் பர்சனலாக இட்ஸ் லைக் ஐம் ஷோர் கொஞ்சம் நீங்களும் ஷாக் ஆகிருப்பீங்க. என்னது கிரிப்டோக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாகவே இருந்துச்சு. பட் லேட்டர் ஐ அண்டர்ஸ்டுட் எஸ் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சியை தே கன்சிடர் இட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆர் ஸ்டாக். ஈவன் தோ இட்ஸ் virtual மணி நம்ம பேசுகிறோம். பட் கவர்மெண்ட் கன்சிடர் திஸ் அஸ் அன் அசர்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இதில் டேக்ஸ் கட்டணும். எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த கிரிப்டோ டாக்ஸஸ்க்கு. நான் இந்த எபிசோடில் யூகே ஸ்பெசிஃபிக்காக தான் கவர் பண்ண போகிறேன். பட் இட் வில் பி மோஸ்ட்லி அப்ளிகபிள் டு ஆல் த கண்ட்ரீஸ் எனக்கு தெரிஞ்சு. பட் லிட்டில் வேரியேஷன் இருக்குமே தவிர pretty much everything will be same. கிரிப்டோ டாக்ஸஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இல்லை. நான் என்னோட லேர்னிங்ஸ், என்னோட ஜேர்னி ஆஃப் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஷேர் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் பியூர்லி அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி எந்த டெசிஷன் எடுத்தாலும் நான் பொறுப்பில்லை. ஸோ ப்ளீஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டெசிஷன்ஸ்க்கு ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக அப்ரோச் பண்ணி உங்கள் டெசிஷன்ஸ் எடுங்க. வித் தட் லெட்ஸ் கெட் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரிப்டோ டாக்ஸஸ். ஸோ கிரிப்டோ அசட்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணோம்? ப்ராட்லி நம்ம ஒரு டாக்ஸஸ் நம்ம இன்கமில் பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ், ப்ராட்லி இந்த 2 கேட்டகரி மட்டும் வச்சுப்போம். ஸோ நீங்கள் கிரிப்டோ ஏர்னிங்ஸில் உங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எந்த எந்த மாதிரிலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணோன்றது டீட்டெயில்டாக ஹெச்எம்ஆர்சி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அவங்களே ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 2018 இந்த ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. எப்படி கிரிப்டோ கரன்சியை அவங்க டேக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ பேசிக்லி மோஸ்ட்லி நீங்கள் இண்டிவிஜுவல்னால் எப்படி உங்களோட இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க வித் ரிலேட்டட் டு கிரிப்டோ கரன்சி, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த டேக்ஸஸில் உங்களுக்கு அப்ளை ஆகுதுன்றதை இந்த லிங்க் நீங்கள் உங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இது ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிங்க. இனிஷியலாக கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், பட் இட்ஸ் ரியலி குட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ராட்லி ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இன்கம் டேக்ஸில் வரும், எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வரும் கேபிட்டல் கெயின்ஸில் வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் டேக்ஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு பர்சனல் அலவன்ஸ் ஆஃப் 12,570 உங்கள் இன்கமில் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி உங்கள் சேலரி
50,000 இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் 12,570 இஸ் tax free, right? And கேபிட்டல் கெயின்ஸ் ஐம் ஷுர் அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து இட் வாஸ் 10,000 ப்ளஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அண்ட் இட் காட் ரெடியூஸ் டு 6,000. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 லாஸ்ட் இயர் வந்து அது 3,000 அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது 3,000ன்றது வந்து 3,000 வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு ஸ்டாக்கை விற்றோ இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்றோ வர கெயின் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அந்த கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸப்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூகே டேக்ஸ் பற்றினது. ஸோ ஐ நாட் கெட் இன் டு த டீட்டெயில்ஸ். ஐ எம் ஷுர் நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயிங் சிட்டிசனாக தான் ரெசிடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை சிட்டிசனாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கம்மிங் பேக் டு கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டிலாம் வந்து டேக்ஸபிள், இதெல்லாம் வந்து எந்த மாதிரி டேக்ஸ் கேட்டகரியில் விழும் அப்படின்றது வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ வந்து காயின் வந்து லெட்ஸ் சே பிட்காயினை வந்து பவுண்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பையிங் கிரிப்டோ வித் ஃபியட், அது வந்து டேக்ஸபிள் கிடையாது, ரைட்? பிகாஸ் நீங்கள் ஜஸ்ட் வாங்குறீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி அப்படின்னு வச்சுப்போமே. செல்லிங் கிரிப்டோ ஃபார் ஃபியட், ரைட்? ஸோ பேசிக்லி உங்கள் ஒரு ஸ்டாக்கை விற்றீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது வந்து டேக்ஸபிள். நெகட்டிவ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் ஒன் கிரிப்டோ ஃபார் ஆனது இதுதான் வந்து நம்ம பண்ணுற நிறைய மிஸ்டேக். நம்மன்னு சொல்கிறதோட நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஒரு காயின்லேருந்து இன்னும் டக்கு டக்குன்ட்டு ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரைட்? அந்த டைமில் நான் பண்ணும்போது ஸோ இஃப் யூர் அது வந்து ஒரு வர்ச்சுவல் காயின், லெட்ஸே எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நான் பிட்காயினில் இருந்து இத்தீரியம் அப்படி ஸ்வாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இத்தீரியமோட ப்ரைஸ் வந்து லெட்ஸே இத்தீரியம்ன்ற காயின் வந்து ஃபார் சம் ரீசன் வந்து பேங்க் கரப்டாக போயிடுச்சு அப்படின்னா தட்ஸ் இட். நான் வந்து பிட்காயினில் எவ்வளோ தான் வாங்க கெயின் பண்ணியிருந்தாலும் அதை வச்சு நான் இத்தீரியம் வாங்கினேன், பட் என்னோடய ஸ்டாக் ஜீரோ ஆகிடுச்சு, இட்ஸ் மணி இஸ் கான். ஸோ இது அதனால தான் வந்து கிரிப்டோ வந்து செம வாலடைல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து the plenty of coins being in the world and adding to that memes coin பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ there is too much volatility. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ காயின்லேருந்து இன்னொரு கிரிப்டோ காயின் பண்ணும்போது you have to be super careful. In terms of stock going and down and all, அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் கிரிப்டோ டாக்ஸஸ், ஸோ நீங்கள் பிட்காயின் வந்து இத்திரியும் கன்வெர்ட் பண்ணாவே எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் வந்து அதில் வந்துச்சோ அதுக்கான டாக்ஸஸ் கண்டிப்பாக கேட்ட வேண்டியது இருக்கும். ஈவன் தோ சிம்பிள், ரைட்? நீங்கள் வந்து அந்த ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த காசு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது, பேங்க்கில் இல்லை, நீங்கள் செலவு பண்ண முடியாது. பட் ஸ்டில் அதுக்கான டேக்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிசீவிங் கிரிப்டோ அஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பேசிக்லி உங்கள் சேலரின்னு வச்சுங்களேன், there are few companies they provide cryptocurrency as income. ஸோ அதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸில் வரும். மைனிங் ரிவார்ட்ஸ், ஸோ இன்கமில் வரும். ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ், ஸோ நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அகெயின் யூகே டேக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது நீங்கள் வந்து ஒரு பேசிக் டேக்ஸ் பேயர்னா உங்கள் பேங்க் நீங்கள் வந்து வருஷத்தில் 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அதாவது பேங்க்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட், அந்த இந்த மாதிரி ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸும் நான் இன்ட்ரெஸ்டாக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஹை டேக்ஸ் பேயர்னா எக்ஸப்ஷன் இஸ் அப் டு 500 பவுண்ட்ஸ். ஸோ பட் இங்கே வந்து கிரிப்டோ வந்து அதிகமாக இந்த 500 ஃபார் ஹை டேக்ஸ் பேயர் அண்ட் 1000 ஃபார் பேசிக் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ அதிகபட்சம் இதுக்கும் நீங்கள் காசு கட்ட வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணி காயின்ஸ் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அதுக்கும் நீங்கள் அதை வந்து நீங்கள் இன்கம் தான் கன்சிடர் பண்ணணும். ஏர் ட்ராப்ஸ், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன். வித்தவுட் கோயிங் இன் த டீட்டெயில்ஸ், இன் யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் ட்ராப் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு காயின் இருக்கு அண்ட் ஃபார் சம் ரீசன் தே ஆர் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுமே, கிஃப்ட்னு சொல்ல முடியாது, ஏர் ட்ராப்ஸ். யூனிஸ்வாப் பண்ணியிருக்காங்க, நிறைய காயின்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ வென் தே டூ அன் ஏர் ட்ராப் தட் இஸ் நாட் டேக்ஸபிள். அது வந்து நீங்கள் விற்கும் போது எவ்வளோ கெயின் வருதோ அது வந்து கேபிட்டல் கெயின்ஸில் வரும். இது வந்து ஒன்லி ஃபார் யூகே. ஃபார் யூஎஸ் ஈவன் ஏர் ட்ராப் வந்தால் கூட டேக்ஸபிள் அப்படின்னு மை அண்டர்ஸ்டாண்டிங். ஐ மைட் பி ராங், பட் இட் நீட்ஸ் டு பி செக்ட். பட் யூகே பொறுத்த வரைக்கும் அது டேக்ஸபிள் கிடையாது. கிஃப்டிங் கிரிப்டோ, ஸோ கிஃப்ட் பண்ணுறீங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ ஒய்ஃப்க்கோ வந்தோன்னா அது வந்து டேக்ஸபிள் கிடையாது. ரிசீவிங் கிஃப்டட் கிரிப்டோ நாட் டேக்ஸபிள்.
Donating crypto, not taxable. Transferring crypto between wallets, not taxable. Using crypto to purchase goods and services, yes. ஸோ இது வந்து கிரிப்டோ இது taxable. Yielding form rewards, yes. Basically இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தான் இதெல்லாம். Borrowing against crypto, earning interest, yes, taxable. Borrowing against crypto is a very fantastic concept. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். பேசிக்கலி வந்து உங்கள் கிரிப்டோ வச்சு நீங்கள் கடன் வாங்குறீங்க and the rates are so cheaper. For example, Nexo coins, Olympus coins, இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து they provide cheap loans, right? ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது அந்த கடனுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங் ஐ வுட் சே பர்சனலி. ஏன்னா நம்ம பேங்க்கில் போய் வாங்கினோம்னா இப்போதைக்கு ஹோம் லோன் வச்சுக்கிங்களேன் 5 to 6%. பர்சனல் லோன் கேட்கவே தேவையில்ல. ஸோ த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் ஸோ ஹியூஜ். பட் இந்த மாதிரி கிரிப்டோ ஈகோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0.5% அந்த மாதிரி தான் தே தே புட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். ஸோ அதை பற்றி ஒரு தனியாகவே பேசலாம். பட் ஹியர் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரியில் எந்தெந்த டைப் ஆஃப் டாக்ஸஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி சேலஞ்சிங் வென் ஐ திங்க் 2021 அந்த டைம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு வந்து ஐ ஃபவுண்ட் இட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலி ஐ ஃபவுண்ட் இட் ரியலி டஃப். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் கேள்வியே வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ரைட் நோ மார்க்கெட் ஹஸ் மெச்சூர்ட் அ லிட்டில் பிட். மெச்சூர்ட் எப்படி சொல்கிறேன்னா வந்து இதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெட்டிங்லேயே பார்த்தோம் காயின்லி, கிரிப்டோ டேக்ஸ் கால்குலேட்டர்ஸ். ஸோ இது மாதிரி அது வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் நாட் டெல் யூ இட்ஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஹவ் மேட் த லைஃப் லிட்டில் ஈஸியர் ஃபார் பேயிங் டேக்ஸஸ். ஸோ குவிக்லி ஸோ காயின்லி வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஃபார் கால்குலேட்டிங் கிரிப்டோ கரன்சி. பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து உங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அண்டு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா காயின்லி மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இட் கிவ் யூ அன் ஐடியா. பட் யூ பி பிட் கேர்ஃபுல். ஏன்னா வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. தேர் குட் பி ஸ்மால் திங்ஸ் தட் சர்டன். இப்போ வந்து நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்க ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ சில டைம் ஏதாவது இஷ்யூ, அது புது நெட்ஒர்க்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் வந்து யூ ஹேவ் டு ஆஸ் அ இண்டிவிஜுவல் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மேனேஜ் பண்ணுறது. ஸோ காயின்லேயும் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்குது. தே என்ன மாதிரி குவரிஸ் கேட்டால் கூட தே வில் ஹெல்ப் யூ அப். ஸோ குயிக்காக வந்து ஒரு சைன் அப் பண்ணி பார்ப்போமே எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே, கூகுள் ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம். கண்டினியூ வித் கூகுள். காப்பி அண்ட் கிரிப்டோ. கண்டினியூ. ரைட். ஸோ நான் கூகுள் லாகின் வச்சு என்ட்ராகிறேன். ஸோ ஐம் அன் இண்டிவிஜுவல். குட். ஸோ எதுக்கு வேணும்? வெறும் போர்ட்ஃபோலியோ ட்ராக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குட். கண்ட்ரி யுனைடெட் கிங்டம், ஜிபிபி. ஸோ த பிரில்லியன்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்ஸ் வந்து நீங்கள் சிங்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாமாஸ்க். ஓகே, அதில் இதில் அப்போ கிரியேட் வித்தவுட் டேட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஸோ மெட்டாமாஸ்க். ஸோ சில சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏபிஐஸ் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ காயின் பேஸ் வந்து பண்ணிப்போமே டேட்டா. ஓகே, ஸோ கண்டினியூ. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஸ்க்ரீன் இருக்கும். அண்ட் திஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட், பிலீவ் மீ. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப புவராக இருந்துச்சு அவங்களோட யூஸ் இன்டர்ஃபேஸ்லாம். பட் நவ் இட்ஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த வாலெட்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களோ
அதுக்கு நீங்க செட் பண்ணிட்டு உங்க வாலெட்டோட ஐடி எல்லாம் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ உங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இங்க டிஸ்ப்ளே ஆகும். I think definitely I'll try to do a particular episode on this so that it's easy to how to use Coinly. The best part is tax reports. Free planல வந்து டாக்ஸ் ரிப்போர்ட் வராது. ஸோ அதுவும் பார்த்துடலாம் பிளான்ஸ் எந்தெந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குன்றது. ஸோ 100 டிரான்சாக்ஷன்ஸ்னால் 39 பவுண்ட்ஸ், 1000 டிரான்சாக்ஷன் 79. ஸோ இட்ஸ் இன் டிமாண்ட். ஸோ டெஃபினட்டாக worth it if you are a busy person. பட் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸல்லே பண்ணலாம். ஸோ தட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் என்னோட சைட்லேருந்து சொல்லனா, நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஜான்வரி டைம் வந்து செக் பண்ணுங்கள். ப்ராப்ளி they'll give you some good discounts. So that's worth trying. Good. So வேற என்ன? Okay. So let's go back. ஸோ தட்ஸ் pretty மச் இன்னைக்கு இந்த எபிசோடில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. கிரிப்டோ டாக்ஸஸ் ஆர் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் டேக்ஸில் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தோம். வெரி ஹை லெவல். அப்புறம் எந்த மாதிரி டேக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஹை லெவல் பார்த்தோம். பட் இம்பார்ட்டன்ட்லி காயின்லி அண்ட் காயின்லி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ப்ராப்ளி நெக்ஸ்ட் எபிசோடில் ஒன்று பண்ணுறேன். த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும். அண்ட் எதுக்கு வந்து நம்ம காயின்லி இல்லை நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா வந்து உங்கள் டேக்ஸ் ஒன்று பே பண்ணுறது, அப்புறம் வந்து கண்டிப்பாக ஆடிட் சமயத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆடிட் பண்ணுவாங்களான்றது வந்து தெரியாது ஹெச்எம்ஆர்சி. பட் ஆல்வேஸ் தே சே தட் லாஸ்ட் 5 இயர்ஸோட உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கான எவிடன்ஸை உங்க கூட வச்சுக்கணுன்றது அட்வைஸு. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மேக் ஷோர் தட் யூர் ட்ராக்கிங் இட் வெல். குட். வித் தட் ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.